குழந்தை பிறப்பு தொடர்பில் பொய் தகவல்கள் கொண்ட ஆவணத்தில் தங்கள் பெயர் இணைக்கப்படுவதற்கு பெண்கள் சிலர் பணத்திற்காக முன் வந்திருப்பதை தேசிய பதிவுத்துறை நேற்று அம்பலப்படுத்தியது. அடையாள ஆவணங்கள் இல்லாத குழந்தைகளுக்கு இவர்கள் தாயாக இருப்பதற்கு 200 ரிங்கிட் முதல் 3000 ரிங்கிட் வரை கூலி பெற்றிருப்பதும் தெரிய வருகிறது என்று தேசிய பதிவுத்துறை தலைமை இயக்குனர் பட்ருல் இஷாம் அலியாஸ் நேற்று கூறினார். சில போலி பிறப்பு பத்திரங்களில் தங்களுடைய பெயர் பயன்படுத்துவதற்கு சில பெண்கள் நிரந்தரமாக கூலித்தொகை பெற்று வந்திருப்பதும் தெரிய வருகிறது. ஏஜென்ட்டுகளோ அல்லது 3ஆம் தரப்பினரோ சம்பந்தப்பட்ட கும்பலைச் சேர்ந்தவர்களோ பணம் கொடுப்பதால் இந்த பெண்கள் தங்களுடைய பெயர் அந்த போலி பிறப்பு பத்திரத்தில் குறிப்பிடப்படுவதற்கு சம்மதம் தெரிவித்து விடுகின்றனர் என்றும் அவர் கூறினார். தனித்து வாழும் தாய்மார்களுக்கான படிவங்களை பூர்த்தி செய்து குழந்தை பிறப்பு பதிவு செய்யப்பட்டதும் பிறப்பு பத்திரம் வழங்கப்பட்ட பிறகு அவர்கள் அதனை கள்ளச்சந்தையில் விற்றுவிடுகின்றனர் என்றும் அவர் சொன்னார். கடந்த செவ்வாய்க்கிழமை கிள்ளான் பள்ளத்தாக்கிலும் மலாக்காவிலும் நடத்தப்பட்ட ஆப்ஸ் தும்பாங் 2.0 எனும் நடவடிக்கையில் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். MACC அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் அவர்கள் பிடிபட்டனர். அடையாள ஆவணங்கள் இல்லாத குழந்தைகள் பிறப்பு பதிவில் அவற்றின் சொந்த தந்தைகளாக தங்களின் பெயர் பயன்படுத்தப்படுவதற்கு சம்மதம் தெரிவித்திருந்த ஆடவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். பொய் தகவல்கள் மூலம் பிறப்புச் சான்றிதழ் பெறக்கூடிய குழந்தைகள் பின்னர் மை கார்டுக்கு மனு செய்ய முடிகிறது. இவர்கள் மலேசியர்களுக்கு கிடைக்கும் அத்தனை சலுகைகளையும் பெற முடிகிறது என்றும் அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.